அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள், அதன் உதிரி பாகங்கள் மீது பதிலடி வரி விதிக்க உள்ளதாக உலக வர்த்தக அமைப்பில் இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்குள் இறக்குமதியாகும் வாகனத்துறை பொருட்களுக்கு 25% கூடுதல் வரி விதிப்பதாக அந்நாட்டு அதிபர் டிரம்ப் அறிவித்தார். மேலும் இந்த கூடுதல் வரி விதிப்பு உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக என்றும் இது நிரந்தரமானது என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் இந்தியாவில் உள்ள வாகன நிறுவனங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இதை ஈடு செய்யும் வகையில் தற்போது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனத்துறை பொருட்களுக்கு இந்தியா பதிலடி வரி விதிக்க உள்ளது. மேலும் உலக வர்த்தக அமைப்பின் விதிகளுக்குட்பட்டு இந்த நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகத்தில் 42 நாடுகளுக்கு சென்ற பிரதமர் மோடி இன்னும் மணிப்பூருக்கு செல்லவில்லை என்று மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், பிரதமர் மோடி உலகில் 42 நாடுகளுக்கு சென்றுள்ளார், ஆனால் மணிப்பூருக்கு இதுவரை செல்லவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு பிரதமரின் வெளியுறவு கொள்கை தவறானது என்று சாட்டினார். மேலும் மோடியின் 11 ஆண்டுகால ஆட்சி பொருளாதார மற்றும் அரசியல் சாசனத்தையும் அழித்துவிட்டதாக தெரிவித்தார். கேரளாவில் 2 பேருக்கு நிபா வைரஸ் அறிகுறி கண்டறியப்பட்டுள்ள நிலையில் 3 மாவட்டங்களில் உஷார் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கேரளாவின் கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் கடந்த 2018 மே மாதத்தில் நிபா வைரஸ் காய்ச்சல் பரவியது. இந்நிலையில் மலப்புரம் மற்றும் பாலக்காடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வழக்கமான பரிசோதனையின் போது 2 பேருக்கு நிபா வைரஸ் தொற்றுக்கான அறிகுறிகள் காணப்பட்டன. இதனையடுத்து இவர்களின் இரத்த மாதிரிகள் உடனடியாக புனேயில் உள்ள தேசிய வைராலஜி நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த வைரஸ் தொடர்பாக மலப்புரம், பாலக்காடு, கோழிக்கோடு ஆகிய 3 மாவட்டங்களுக்கு சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காசாவில் நிவாரண உதவி பெற முயன்ற 613 பாலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஐநா குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த மே மாதத்திலிருந்து காசாவில் நிவாரண உதவி பெற முயன்ற 613 பாலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. உணவு விநியோக மையங்களை நிர்வகிக்கும் போர்வையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவு விநியோக மையங்களில் அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் என்றும், கடுமையான பசி காரணமாக அவை மரணப்பொறிகள் என்பதை அறிந்தும் மக்கள் கூட்டமாக விநியோக மையங்களுக்கு வந்த வண்ணம் உள்ளதாகவும், அவர்கள் மீது துப்பாக்கிகள் மற்றும் கையெறி குண்டுகளை பயன்படுத்தி இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதாகவும் ஐநா வேதனை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் 4 மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் 6 மணி நேரங்கள் கொட்டியதால் திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 24 பேர் உயிரிழந்தனர். டெக்சாஸின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள சான் ஆண்டோனியோவில் சுமார் 30 சென்டிமீட்டர் கொட்டிய கனமழையால் ஆற்றின் கரையோர பகுதிகள் மற்றும் தாழ்வான இடங்களில் இருந்த வீடுகள், வாகனங்கள் நீரில் மூழ்கின. வெள்ளத்தில் சிக்கி தத்தளிப்பவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கோடைக்கால முகாமில் தங்கியிருந்த 20 சிறுமிகள் உட்பட பலர் காணாமல் போயுள்ளதால் அவர்களை மீட்புப் படையினர் தேடி வருகின்றனர். மேலும் திடீர் வெள்ளத்தில் சிக்கி 24 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மத்திய அரசின் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான கொள்கை முடிவுகளை கண்டித்து மத்திய வணிக சங்கங்கள் நடத்தும் போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளிக்கும் என்று பொதுச் செயலாளர் ராஜா தெரிவித்துள்ளார். டெல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசின் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான கொள்கை முடிவுகளை கண்டித்தும், வேலைவாய்ப்பின்மையை போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும், தொழிலாளர்களுக்கான ஊதியத்தை முறையாக வழங்க வலியுறுத்தியும் ஜூலை 9ஆம் தேதி மத்திய வணிக சங்கங்கள் அறிவித்துள்ள நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜக அதிமுகவை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற பார்ப்பதாகவும், அது முறியடிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். காங்கிரசும் சில எதிர்க்கட்சிகளும் சிறுபான்மையினர் மனதில் அச்சத்தை விதைக்க பார்ப்பதாக கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். பீகாரில் நடந்து வரும் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி சிறுபான்மையினருக்கு எதிரானது என்று எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதுபற்றி பேசிய மத்திய விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ, காங்கிரசும் சில எதிர்க்கட்சிகளும் சிறுபான்மையினர் மனதில் அச்சத்தை விதைக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டி பேசினார். அனைத்து மதங்களையும் சமமாக நடத்தும் பாஜக மதசார்பற்ற கட்சி என்றும், சிறுபான்மையினரை தனது அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்தும் காங்கிரஸ் கட்சி முஸ்லிம்களை வாக்கு வங்கியாக கருதும் காங்கிரஸ் கட்சி என்றும், அவர்களை தொடர்ந்து ஏழைகளாகவே வைத்திருக்க விரும்புவதாகவும் குற்றம் சாட்டினார்.
கேரளாவில் கல்லூரி மருத்துவமனை கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து பெண் உயிரிழந்த சம்பவத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் பதவி விலகக் கோரி எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் 10, 11, 14 ஆகிய வார்டுகளை ஒட்டிய கழிப்பறை வளாகம் நேற்று முன்தினம் இடிந்து விழுந்தது. பழமையான இக்கட்டிடத்தில் இயங்கி வந்த பிரிவுகளை புதிய கட்டிடத்திற்கு மாற்றும் பணி நடைபெற்று வந்த நிலையில் இந்த விபத்து நேரிட்டது. அப்போது தனது மகளின் சிகிச்சைக்காக வந்திருந்த பிந்து என்ற பெண் உயிரிழந்தார். மேலும் 3 பேர் காயமடைந்தனர். நிர்வாகத்தின் மெத்தனத்தால் மீட்பு பணி தாமதமானதால் பெண் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் மாநில அரசு மருத்துவமனைகளில் போதிய வசதிகள் உறுதி செய்யப்படவில்லை என கூறி சுகாதாரத்துறை அமைச்சர் பதவிக்கு வீணா ஜார்ஜ் தகுதியற்றவர் என்று எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் கடந்த 14 நாட்களில் மழை தொடர்பான சம்பவங்களில் சிக்கி 43 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கடந்த 16 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கேரளாவில் கடந்த மே மாதம் 24ஆம் தேதி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் கடலோர பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டது. இந்நிலையில் இமாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கடந்த 14 நாட்களில் மழை தொடர்பான சம்பவங்களில் சிக்கி 43 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 37 பேர் காணவில்லை. மேகவெடிப்புகள், வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இமாச்சல பிரதேசத்தின் ஒரு சில பகுதிகளில் நாளையும் 21 சென்டிமீட்டருக்கும் கூடுதலாக மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. உக்ரைனின் தலைநகர் கீவ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரஷ்யா இதுவரை இல்லாத மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 26 பேர் காயமடைந்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உக்ரைன் விமானப்படை வெளியிட்ட அறிக்கையில், வியாழக்கிழமை இரவு முழுவதும் 550 ட்ரோன்கள் மற்றும் 11 ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியது என்றும், இதில் 72 ட்ரோன்கள் உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி இலக்குகளை தாக்கியது என்றும் தெரிவித்தது. மேலும் இது ரஷ்யாவின் இதுவரை இல்லாத மிகப்பெரிய வான்வழி தாக்குதலாகும் என்றும் கருதப்படுகிறது. இதற்கு முன்னர் கடந்த சனிக்கிழமை இரவு 537 ட்ரோன்களை பயன்படுத்தி நடத்தப்பட்ட தாக்குதலே உச்சபட்சமாக இருந்தது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.